என்னோட பேர் ரவிச்சந்திரன். நான் டியூ சாஃப்ட்டுக்கு வரும்போது நான் +2 படிச்சிருந்தேன். என்னோட குவாலிஃபிகேஷன் டியூ சாஃப்ட்டுக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு எம்பிஏ. எனக்கு படிக்கணுன்ற எண்ணம் சுத்தமாக இருந்தது கிடையாது ஸ்கூலில். என்னோட எய்ம் 10th முடிக்கணும், அவ்வளோதான். படிப்போட தேவை எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தேவையானது ஆர்மிக்கு போகணும். அதுக்கு தேவையான எஜுகேஷன் வந்து ஒரு 35 மார்க் எடுத்து 10th கம்ப்ளீட் பண்ணால் போதும், அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து 100% ஒரு எஜுகேஷன் ஃபீல்டு. இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு இது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கூலில் படித்த கல்வி, காலேஜில் சொல்லிக் கொடுக்குற கல்வி லைஃப்பில் உதவாது. இதுக்கு நான் கேரண்டி. ப்ரொஃபஷனல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எந்த எஜுகேஷனும் உங்களுக்கு லைஃப்பில் உதவாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் எஜுகேஷன் உதவாது, புரியுதுங்களா? ஒரு குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கு நடுவில் எஜுகேஷன் உதவாது. அங்கே வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்கில்னு சொல்லுவாங்க அதை. அப்போ எஜுகேஷன்ன்றது என்னன்னா, ஒருத்தரோட மனநிலையை மாத்துறது தான் எஜுகேஷன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு வக்கீல் கிட்ட ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் வக்கீல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு டாக்டர் கிட்ட ஒரு 5 வருஷம் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ எஜுகேஷன் அப்படின்றது எனக்கும் ரொம்ப ஒரு படிப்பு அப்படின்னாவே ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையா இருந்தது. கஷ்டப்பட்டு ஒரு என்னன்னா 15-16 வருஷத்துல நம்ம 10th முடிச்சுட்டுமா ஆர்மிக்கு போக முடியாது. 18 வயசு ஆகணும். சரி, வீட்டில் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு +2 முடிச்சிட்டோம். +2 முடிச்சுட்டு அப்போ அந்த காலத்தில் வந்து எங்கள் தாத்தா 1942லயே சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆர்மிக்கு போயிட்டாங்க. இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை அவங்களுக்கு படிப்பு தேவைப்படல. அப்போ எங்கள் அப்பாவெல்லாம் போகும்போது 8th குவாலிஃபிகேஷன் தான் தேவை. எங்கள் அப்பா 10th படிச்சிருந்தாரு. 10th ஃபெயில் தான். பட் நாங்கள் போகும்போது 10th குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க. என்னோட எய்ம் அவ்வளோதான். ஆனால் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்மள வேலை வாங்குவோம். நம்மளோட வேலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் கேட்டகரி சாமான விளக்கிட்டு இருப்பான், திங்ஸ் எல்லாம் விளக்கிட்டு இருப்பான், இந்த டேபிள் தொடச்சிட்டு இருப்பான் இல்லையா, இந்த மாதிரி வேலை தான் நமக்காங்க. நைட்டெல்லாம் டியூட்டி பார்க்கணும். அப்போ நான் யோசித்தேன், நம்ம ஓரளவுக்கு படித்தோம், பட் ஆனால் ஸ்கூலில் வந்து படிங்கன்னாங்க, நம்ம கேட்கல. அப்படிங்கும்போது நமக்கு மேலே யார் நல்லா நம்மளே வேலை வாங்குறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள டிகிரி படிச்சுவேன். அப்போ இருக்கும்போது டிகிரி படிச்சுட்டு எஸ்எஸ்பி எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க. அப்போ அவங்க வந்து ஆஃபீஸ் ரூமில் ஏசி ரூமில் உட்காந்து நமக்கு வேலை வாங்குவாங்க. நாங்கள் வந்து வெயிலில் வேலை செய்வோம். திடீர்னு ஒரு பிரச்சனை ஓடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த டிராஃபிக் போனீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் குவாலிஃபிகேஷன் 10th. இந்த வழியை அப்படியே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும். அதுக்கு உள்ள எஸ்ஐன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். அங்கே ஸ்டார் இருக்கும், மேலே ஸ்டார் இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ்ன்னு வரும். அது உள்ளே போனீங்கன்னா டிஎஸ்பின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிசி 1 குரூப் 1 இல்லைன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா உள்ள எஸ்பின்னு ஒருத்தர் இருப்பார், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். நம்ம பசங்களுக்கு இப்போ பாரு சொன்னார் சிவகுமார் மாதிரி ஆளுங்க ஊர்ல இருந்து தர்மபுரியில வந்து டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சாவே ஊர்ல அப்படியே பெரிய இது மாதிரி ஆகும். ஆனா இங்க எங்கேயும் படிக்க முடியாது. அவங்க எல்லாமே அவங்க டெல்லியில போய் தான் படிக்க முடியும், புரியுங்க? நம்ம ஊர்ல யாருமே அதை ட்ரையே பண்றதில்ல. நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 200 பேர் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த 200 பேருக்கும் நான் கேரண்டி, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி 60,000 பேர் இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிஎன்பிசி குரூப் 4 லாஸ்ட் கேட்டகரி 10th எக்ஸாம் 10th முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் கொடுக்கலாம் யாருனாலும். அந்த எக்ஸாம் 25 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் 7,500 பேருக்கு கேரண்டி இல்லை. அதுவும் கேரண்டி இல்லை. நான் வந்து எஸ்எஸ்பி பண்ணும்போது 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 10 பேர் தான் அதில் போவாங்க. இமேஜின் பண்ணுங்க, நீங்க 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 10 பேர் தான் போவாங்க. நான் சொல்றது புரியுங்களா? இப்போ 100 குழந்தை ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர் அப்படின்னா அது ஒரு 2-3 குழந்தை ஆகும், புரியுதுங்களா?
இதுதான் ரேஷியோ. சக்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஒலிம்பிக்ல 100 உசைன் போல்ட் ஓடினாலும் 3 உசைன் போல்ட் தான் மெடல் கிடைக்கும். எல்லா உசைன் போல்ட்டுக்கும் கிடைக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓடுறதுக்கு ஆள் இருக்கும். அப்போ நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம மேல போக 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 பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கு அப்போ மேல மேல நம்ம மாட்டிக்கிறோம். இந்த வயசுல நமக்கு சத்தியமா புரியாது. பாருங்க, தனுஷ் 17 வயசுல ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சானா சினிமால எப்படி காட்டலாம்? படிச்சு பார்த்த ஏறல, குடிச்சு பார்த்த ஏறிடுச்சு, மச்சான் லவ் தான் எல்லாமே அப்படின்னு பாட்டமா பாத்தீங்கன்னா, தனுஷ் எனக்கு சென்னையிலே போயஸ் கார்டன்ல வீடு கட்டுறாரு. சார், லவ் பண்ணா வீடு கட்ட முடியுமா? லவ் பண்ணா காசுல போகுது நம்மளுது. ஃபில்மி லவ்க்கும் நம்ம லவ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஃபில்மி லவ் முழுக்க முழுக்க ஃபேக் ஆனது. ஒரு படத்துல 2 பேர் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, லவ் பண்ற மாதிரி நடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா படம் முடிச்ச உடனே காசை வாங்கி கிளம்பிடுவாங்க. நாம அப்படி கிடையாது. நம்மள லவ் பண்றது நாம நினைச்சிருந்தோம்னா, நமக்கு சினிமா பார்த்த உடனே என்னப்பா ட்ரூ லவ் பாரு, உயிரே கொடுக்குறாங்க அப்படின்னு. உயிரை யாரும் கொடுக்கல. அவன் பாய்ஸ் கார்டன்ல வீடு கட்டுறான். நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட லைஃபை பத்தி சொல்றேன். நம்மளோட தலைவர் விஜய் மும்பையில தீவிரவாதிகளை போட்டு தள்ளினாரு. துப்பாக்கி படத்தில் பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் தீவிரவாதியை போய் தூக்கி வருவார் கையில். ஆமா தானே? ஆனா கரூர்ல அவர் முன்னாடி 40 பேர் செத்தா கொண்டு பண்ண முடியல. என்னடா இது? ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிக்கே விரல கண்ணு விட்டு ஆட்டவன், மும்பையில பாகிஸ்தான் தீவிரவாதியை கை விட்டு ஆட்டவன், கரூர்ல 40 பேர் சத்தம் போது எட்டி பார்க்க கூட இல்ல. இது என்ன ரியாலிட்டி அப்படின்னா, நான் 2002 ஆர்மில ஜாயின் பண்ணேன். எங்களுக்கு தான் தெரியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பீப்புள் கிரவுட் மேனேஜ்மெண்ட்னா என்ன. ட்ரைனு ஆக்டிங்க்கும் ட்ரைனிங்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நாம இதை பார்க்கும் போது சில விஜய் வெறியர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவனை பத்தி தப்பு பேச அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இதுதான் உங்களோட முட்டாள்தனம் சொல்றது. நான் உங்களை விட விஜய் ரசிகன். ஆனா எனக்கு விஜய் மேல இருக்கிற என்னன்னா, அந்த ரோல் சைஸ் கார் எனக்கு வேணும். அவன் லைஃப் ஸ்டைல் எனக்கு கொடுக்க முடியுமா? விஜயால அவன் தொண்டர்களுக்கு லைஃப் ஸ்டைல் பாருங்க. நான் உங்களை ஏசி ரூம்ல உட்காந்து பேசுறேன், தெருவில் பேச மக்களை பேசுறான். ஆடு மேய்க்கிற பையன் நான் கார் வாங்கி கொடுத்துட்டேன். விஜயால முடியாது. இதை 50 ஆண்டு கால வரலாறுல ரஜினியாலே அவன் ரசிகர்கள் கார் வாங்கி கொடுக்க முடியல. இதுதான் டிஃப்ரெண்ட் லைஃப்ல. இந்த ரியாலிட்டி அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 16 வருஷம் இந்த ஃபீல்டில் ஆயிடுச்சு, இவருக்கு 14 வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டில். இதுதான் ரியல் சக்சஸ். நிறைய பசங்களுக்கு என்ன தெரியுமா சக்சஸ் தெரியுது? நம்ம இளைஞர்களுக்கு என்ன சக்சஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெளியே போங்க, மலபார் கோல்டு இங்க பக்கம் எழுதியிருக்கோம், இது சின்ஸ் 1947 அவன் எழுதியிருப்பான், போட்டிருப்பாங்களே. பிரியாணி 1866 ஆண்டு முதல் அந்த பிரியாணி கடை நடத்தி வரோம் எழுதியிருப்பாங்க. நீ ஒவ்வொரு கடையும் போனீங்கன்னா சின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இயர் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்மளும் ஏன் சக்சஸ் தெரியுமா? நம்ம அப்பா ஒரு வேலை, நம்ம அண்ணன் ஒரு வேலை, நம்ம மாமா ஒரு வேலை, நம்ம அம்மா ஒரு வேலை. என்ன வேலை? நம்ம அம்மா ஏரி வேலை, நம்ம அப்பா மேஸ்திரி வேலை, அண்ணன் டிராக்டர் வேலை, தம்பி எங்க கலெக்ஷன் பண்ணி சுத்தி நிற்பான். நமக்குள்ள கோஆபரேட் கிடையாது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு மாசம் 1000 ரூபாய் போட்டா 4000 ரூபாய் சேர்த்து கூட நீங்க ஒரு பெரிய பிராண்டை உருவாக்க முடியும். ஆனா அதை நம்ம பண்ண மாட்டோம். முதல்ல மெக்டொனால்ட் உருவானது தெருவுல இட்லி கடை வைக்கிறாங்க நம்ம ஊர்ல, அந்த மாதிரி வச்சுதான் மெக்டொனால்ட் கடை. முதல்ல தெருவுல சுட்டு வித்தது தான் இந்த சிக்கன் ஃப்ரை வைக்கிற பண்றாங்க 65, அந்த மாதிரி வித்தது தான் KFC. இவ்வளோ பெரிய அமேசான் நிறுவனமே வீடு வீடா போய் புக் கொடுத்துருந்தான். சார் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் வாங்கிக்கோங்க சார், என்சைக்ளோபீடியா புக் வாங்கிக்கோங்க சார், புக் வித்துட்டு இருந்தோம். நம்ம கிட்ட என்ன பொறுமை இல்லைன்னா, நமக்கு ஈவினிங் பணக்கார ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் பணக்கார ஆகணும்னா இந்தியாவில்
எங்க அப்பா ஏழையாந்ததுக்கு காரணம், எங்க தாத்தா ஏழையாந்ததுக்கு காரணம் என்ன காரணம்னா, இவங்க எல்லாருமே இன்ஸ்டன்டா சீக்கிரமா பணக்காரங்கிறதுக்கு என்ன வழின்னு தேடுறாங்க. இது என்ன வழின்னா, காலம் பூரா ஏழையா இருக்கிறதுக்கு தான் வழி. நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன். எத்தனை வருஷம் ஆனாலும் ஜெயிக்கும் தான் நான் யோசிச்சேன். எத்தனை வருஷம் என்கிட்ட சைக்கிள் கிடையாது, 1 கிராம் நகை கிடையாது, 10 வருஷம் ஆர்மியில் வேலை செஞ்சுட்டேன். நான் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த என்ன வேலை நல்லா வந்துடும் புரியுங்களா, அந்த வேலை தான், அந்த உதவாத வேலை தான் செஞ்சேன். நான் ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு 1 கிராம் நகை வாங்க முடியல அந்த வேலையில. என்னால ஒரு இடமெல்லாம் விடுங்க, நிலம் என்னைக்குமே ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கும் ஒரு ஷோரூம்ல போய் ட்ரெஸ் எடுக்க முடியல அந்த காசு வச்சு. நான் தெரியுமா, 3200 ரூபாய் காசு வச்சு யாருக்கு ட்ரெஸ் எடுக்க முடியும்? ரோட்டு கடையில அந்த பெஞ்ச் தூக்கி போட்டுருப்பாங்க, அதுலதான் நான் ட்ரெஸ் எடுப்பேன். நம்ம லைஃப் யாரை ஏமாத்துறோம்? நம்ம தாத்தாவும் ஊரை ஏமாத்தினாரு, எங்க அப்பையும் ஊரை ஏமாத்தினாரு, நானும் ஊரை ஏமாத்துவா. நாளைக்கு நம்ம ஜெனரேஷன் என்ன? அதே ஷேர் ஆட்டோ தான் போயிட்டு இருக்கேன் நான், அதே சோப் பஸ் தான் போயிட்டு இருக்கேன், அதே கேஆர்பி டேம் தான் நம்ம டூரு. இவ்வளவுதான். ஆடி 18 வந்தா அவர் சொன்ன மாதிரி எங்க பின்னாடி ஒரு ஆறு இருக்கு, குட்டை இருக்கு, போய் குளிக்க வேண்டியதுதான். குளிக்கிறதுனா ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ஏரியில் போய் கச அந்த சேத்துல வெதற வேண்டியதுதான். இதுதான் நம்ம லைஃப் நினைச்சிட்டு இருந்தோம். நானு இதெல்லாம் மாறணும். எத்தனை பேர் தான் நம்ம அடிமையாக வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப்ல அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சோம். நான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னா, அம்பானி 1947க்கு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது தன் 19 வயசுல வெறும் 30,000 ரூபாய் கையில காசு இருக்குது. வெறும் 30,000 போட்டு அம்பானியோட சொத்து மதிப்பு 25 லட்சம் கோடி. இன்னைக்கு எத்தனை கோடி? 25 லட்சம் கோடி. இன்னைக்கு 30,000, அதுல 15,000 கடன் வாங்கினது. 15,000 கடன் வாங்கினது. ஆனா நம்மளால முடியுதா இதெல்லாம்? நமக்கு எல்லாம் பொறுமை கிடையாது. வராங்க, ஜாயின் பண்றாங்க, படிங்க. சரி, படிக்கூட படிக்காது, மெதுவா அப்புறம் கூட படிச்சுக்கலாம். கொஞ்சம் என்னன்றது தெரிஞ்சுக்கோ. 16 வருஷமா நாங்க இருக்கோம், இதுல ஏதோ இருக்கும் உள்ள. புரியுதுங்களா? இந்த நியூட்டன் லா இருக்குது. நியூட்டன் லா என்ன சொல்றது? எந்த ஒரு பொருளுக்கும் 50% தான் பவர் இருக்கு, மீதி எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன் தான். 50-50 தான் எல்லாமே. உண்மையா இல்லையா? 50-50 தான். இதுல பாதி நல்லது இருக்கும், பாதி பெட்டது இருக்கும். நீ மாட்டுக்கு என்னதான் புல்லு கொடுத்தாலும் அது கொஞ்சம் தான் பால் கொடுக்கும், மீதி எல்லாம் சாணி தான் போடும். நான் இவ்வளவு புல்லு கொடுத்தேன், அது எனக்கு முழுசா பால் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாடுங்க அது வளர்க்க முடியாது. 100% எதுவுமே கிடையாது. There is every action has an equal and opposite reaction. நீ எது செஞ்சாலும் 50-50 தான். இந்த விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஸ்கூல்லே சொல்லி கொடுத்தாங்க. மேத்தமெட்டிக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க 10th. நீங்க இங்கிலீஷ்ல படிச்சதுனால எனக்கு தெரியல. ஆர்மி ஸ்கூல்ல நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. பிசினஸோட எத்திக்ஸ் என்ன, எக்ஸாமோட எத்திக்ஸ் என்ன, எக்ஸாமோட எத்திக்ஸ் என்ன, பாஸ் ஆர் ஃபெயில், ரெண்டு தானே. பிசினஸோட எத்திக்ஸ் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பிகாம் படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ப்ராஃபிட்டும் இது கிடையாது, லாஸ் இது கிடையாது. இது ரெண்டுமே எத்திக்ஸ் தான். இது ரெண்டுமே எத்திக்ஸ் தான். எடுத்த உடனே இன்னைக்கு காலையில உங்க ஊர்லயே, இது தர்மபுரியில, ஒரு காலத்துல இது எங்க ஊர் தான். நான் படிக்கிற போது நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். நான் +2 முடிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு இது ஒரு வருஷம் கழிச்சு இது தர்மபுரி கிருஷ்ணகிரி மாத்திட்டாங்க. எனிவே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஹோட்டலுக்கு போனோம். நானும் சுரேஷ் சாரும் போய் சேரும். கிட்டத்தட்ட அந்த ஹோட்டல்ல அவ்வளவு கூட்டங்க. காலையிலேயே 7:30 மணிக்கெல்லாம் அவ்வளவு கூட்டம். லைன் நின்றுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட டேபிள்ல 8:30 மணி வரைக்கும். 7:30 மணிக்கு கூட 8:30 மணிக்கு இலையை கொடுக்குறான். 9 மணிக்கு தான் இட்லி கொடுத்தான். 9:15 தான் நான் கேட்ட சாப்பாடுலாம் கொடுக்குறான். 40 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான்வெஜ் சாப்பிடல. இன்னைக்கு தான் முதல் நாளா அங்கே சாப்பிட்டோம். நம்ம பொட்டாசியம் தான் நாங்கள் சாப்பிடல. அந்த ஹோட்டல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அப்ப சுரேஷ் ஒரு வார்த்தை சொன்னார். சார் இந்த ஹோட்டல் மதியத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுறாங்க சார். ஒரு நாளைக்கு மினிமம் கலெக்ஷன் 1 லட்சம் ரூபாய். கூட்டம் எப்பவுமே இருக்கும் சார். பார்சலும் சாப்பிட்றதும் எப்பயுமே கூட்டம் இருக்கும். நார்மல் ஹோட்டல் தான். ஆனா எல்லாரும் இங்கதான் பார்சல் கட்டின்னு போவாங்க. பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்த வார்த்தை நான் சொல்றாங்க, ஏன்னா இவ்வளவு கூட்டம் இருக்குது. அதாவது வேற ஒரு ஆளுங்க பேசிக்கிட்டு நான் சொல்றேன், இவ்வளவு கூட்டம் இருக்குது போயிடலாமான்னு கேட்கறான் அவன். டேய் வேணாடா, இந்த டேஸ்ட் நம்ம செஞ்சாலும் கிடைக்காது. அவன் சொல்றது
அவன் எப்படி சொல்றான் பாருங்க, இந்த டேஸ்ட் நாம என்னத்தை போட்டு செஞ்சாலே வராது, இங்கே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க என் பின்னா இங்க வந்து நின்னுக்கணும். அப்படி நான் மெதுவா தின்னுட்டு இருக்கேன். சுரேஷ் சார் மெதுவா சாப்பிடுங்க சார்ன்றாரு. இவன் என்னோட இலக்கு நான் எப்ப எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவே பார்த்து நின்றுட்டு இருக்கான். அவ்வளோ பொறுமையா இருந்து சாப்பிட்டு போறான் அவன். அப்ப சுரேஷ் சார் சொன்னாரு, சார் நாம இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அது ஆரம்பிச்சு என்ன சார் அவனை ஒருத்த வரமாட்டான். நான் தான் சொன்னேன், ஒருத்த வரமாட்டான். வேணுமா கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எப்படி இந்த ஹோட்டலுக்கு 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது அட்லீஸ்ட் 5-10 வருஷம் சார் சீக்ரெட். சார் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னா, நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா ஸ்ட்ரென்த் எல்லாம் கூட்டமெல்லாம் வராது. அவன் கூட்டம் சேர்த்துறதுக்கு மார்வாடி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து 50 வருஷம் வேலை செஞ்சாதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். வேலை செஞ்சவங்க தான் கருணாநிதி மாதிரி ஆளுங்க. ஆனா நம்ம தாத்தா அதை செய்யல, நம்ம அப்பா அதை செய்யல. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சு நம்ம செய்யலன்னா உன்னோட குழந்தைங்க நாளைக்கு ஷேராட்டால போகும். நாளைக்கு உன்னோட பசங்க பஸ்ல சிவப்பு பஸ் கவர்மெண்ட் நம்மளோட ஏழைத்தனத்தை யூஸ் பண்ணி உனக்கு நான் ஃப்ரீ பஸ் விடுறேன்னுவான். ஃப்ரீ பஸ்ல நம்ம நன்மைக்கா, நம்மளோட கேவலத்துக்கு. நீங்க எல்லாம் வந்து ஏழைங்க, உங்ககிட்ட 10 ரூபாய் காசு இல்ல, இதோட அவனுக்கு ஃப்ரீயா பஸ் விடுறேன்னு. இந்த மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் நான் கார் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இந்த மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் கார் மாதிரி பல ஏழைகளுக்கு நாங்க கார் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆடு மேய்ச்சி பசங்க எல்லாம் இன்னைக்கு கார்ல போயிட்டு இருப்பாங்க. இதே சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் இதே சக்தி சாருக்கு ஃபாலோ அப்புக்கு போறேன். இதே வயசு 19-18 வயசு அது சக்தி சார் அவங்க வீட்டுல எங்க அப்பா ஒத்துக்கல ஜாயின் பண்ண உள்ளதுல. நாங்க என்ன பண்ணிட்டோம், சக்தி சாரு பெரியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல லாக் பண்ணிட்டோம். மறுநாள் பெரிய இவர் நேரத்துல பண்றாரு, விட்டா போது ஓடிலன்னு பாக்குறாரு. நாங்க விடல. அவர் சொல்றாரு, இல்ல சார் எங்க அப்பா என்ன இப்படிதான் சின்ன பசங்க இல்லையா அப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஆர்மிக்கு அப்பதான் வந்திருக்கு புதுசா. சார் ஆர்மிக்கு வந்திருக்காரு அப்படின்னு உடனே இவர் உடனே கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி, சார் இல்ல சார் எங்க அப்பா வந்து எனக்கு போலீஸ் தான் போகணும்னு சொல்லிட்டாரு சார், ஜிம்முக்கு போனோம் சார், ஃபர்ஸ்ட் போய் பால் கறக்கணும், மாட்டுக்கெல்லாம் இது பண்ணணும், அவர் லைட்டாக சொல்லிக்கிறாரு. போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சைக்கிள் ஓட்டர் சைக்கிள் வச்சிருந்தாரு, அது அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஜிம்முக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நாள் விட்டுட்டேன். சரி அப்படின்னு செகண்ட் நாள் வருவார்ல பிடிச்சிக்கிடும். வரும்போதெல்லாம் பிடிச்சி, தம்பி நல்லா கேட்டுக்கோ, நான் சொன்னேன் அவருக்கு, நீ என்ன ஹைட்டு என்ன வெயிட்டு, இன்னும் ஹைட்டா இருக்கணும் போலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னா பேசிருக்கு. இல்லை சார் 170 வருது சார், போலீஸ்ல போறேன் சார். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அவரை கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பாவுக்கு தெரியாத மாத்தி, அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு அவங்க அப்பா வந்தா வணக்கம் சார். எந்த மனுஷன் எங்க வீட்டுல காய்ச்சல் கிளம்பிட்டாரோ ரவி சார் காலம் மாறு. இன்னைக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு எங்க பையனுக்கு கெடுத்துன்னு சொல்லு. ஏழைகளோட என்ன தெரியுமா, ஏழைகள் பண்ற பெரிய தவறு என்ன தெரியுமா, காலையில் சண்டை மாட்டா ஈவினிங் சண்டை போட்டு பழி வாங்குறது. ஆனா கார்பரேட் அப்படி இல்ல, மர கூட்டு அடிப்பான். கார்பரேட் எப்படி தெரியுமா, 15 வருஷத்துக்கு அழிச்சு தெரியும், அவனுக்கே தெரியாம அடிப்பான் கார்பரேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ பெப்சி கோகோ கோலா கார்பரேட் தானே. நம்ம இதுல அந்த ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் பெப்சி கோகோ சாப்பிட மாட்டான் என்ன சொன்னா, அவன் அமைதியாயிட்டான். அவன் தான் அவனோட மூளை, அவன் எதிர்த்து பேசவே இல்லை. இன்னைக்கு பெப்சி கோக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சு. இன்னைக்கு கேஎஃப்சி பாரு, உங்க ஊர்ல கேஎஃப்சி இருக்கு இருக்கா இல்லையா? அதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெப்சி கோக்கு தான் கொடுப்போம். சொல்றது புரியுது? கார்பரேட் கண்டுக்க மாட்டான். அவன் நீ கெட்ட வார்த்தையில வாங்கிப்பான், அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். இந்த மூலம் நம்ம ஏழைகளுக்கு வரமாட்டேங்குது. இந்த ஏழைகளுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, ஊர்ல ஒரு சண்டை வந்தா வழியை மறைக்கிறது, ஆடை கவுத்து விடுறது, மாடை அவுத்து விடுறது, புறம்போக்கத்தை வெட்டுறது, அது பண்றது இது பண்றது, வழியை மறைக்கிறது, இதுதான் நம்ம பசங்க பண்ற மிகப்பெரிய வேலை. ஆனா கார்பரேட் அது பண்றதுல ஏழைகளுக்கு என்னன்னா எல்லாமே இன்ஸ்டன்டா வேணும். இதே யூஸ் பண்ற அரசியல்வாதி நம்மளை ஏழையா வச்சுக்கிறதுக்கு. அப்ப இன்ஸ்டன்டா என்ன வேணும், மாசம் 1000 ரூபாய் கொடுத்துடலாம். இன்ஸ்டன்ட் எப்படி யோசிக்கிறோம், நம்ம மூளை நம்ம வளரக்கூடாது. நம்ம மாசம் 1000 ரூபாய் கொடுத்துடலாம், ரேஷன் அரிசி கொடுத்துடலாம், ஃப்ரீ பஸ் கொடுத்துடலாம். அவன் நம்மள ஃப்ரீனே சொல்லுவாங்க பாரு. ஃப்ரீ இப்போ ஃப்ரீ நீ சொல்ல, அந்த கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அந்த எண்ணமே வராது நமக்கு. ஃப்ரீயா போயிடலாம். இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம வளராதுக்கான முதல் காரணம் இதுதான். இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணி எங்க அம்மா காலம் சொன்ன, ரேஷன் கடையில் போய் நிக்காதமா, நீங்க நாளைக்கு சோப்பு பஸ்ல போக கூடாது இல்லையா, இதெல்லாம் சொன்னா எங்க அம்மாவுக்கு போக வந்து இவெல்லாம் பேசுறான் பாரு, சோத்துக்கெல்லாம் போயிடும். நாளைக்கு
அவங்க அப்படி ஏழை போய் பயம், ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியே நான் சோறுலாம் போயிடுவீடா. அந்த மாதிரி ஒரு 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 வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்கும். அப்படி இப்படின்னு இப்படிதான் எங்க அப்பா அம்மா இல்லை சொன்னாங்க, இதுதான் சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. இன்னைக்கு நான் நிக்கிற இடத்துல என்னோட 4 தலைமுறைக்கு 10 தலைமுறை சோறுக்கெல்லாம் பிரச்சனையே வராது எங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு நாங்களாம் சம்பாதிச்சிட்டோம், அந்த அளவுக்கு நாங்களாம் சொத்து சேர்த்தணும், அந்த அளவுக்கு நாங்களாம் இதுல வளர்ந்தோம். நாங்க ஒரு +2 பையனா வந்து இந்த ஜூஸ் சாப்பிட்டு எனக்கு அட்வொகேட்டா படிக்க வச்சது. இன்னைக்கு இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு அட்வொகேட் இன்னைக்கு ஜூஸ் சாப்பிட்ல. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு காலத்துல நாங்க எங்களால நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இது எப்படி அது எப்படி. இப்ப நான் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். ஏன்னா இந்த இந்தியாவில் சுதந்திரம் போராட்டத்துக்கு அதிகமாக போராடினவங்க பெரிய பெரிய ஆளுங்களை எடுத்து பாருங்க, அட்வொகேட்டாக தான் இருப்பாங்க. நீ யாராவது அட்வொகேட்டாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த அட்வொகேசி தான் பவர்ஃபுல் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இதை படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் MBA பண்ணேன். சரி, நம்ம பிஸ்னஸும் பண்ணுறது, MBAவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி MBAவும் பண்ணலாம். ஸோ எஜுகேஷனும் இதே மாதிரி தான். நம்ம ஸ்கூலில் ஏன் நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன்ன்றது ஒரு 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 வட்டத்துக்குள்ளே அடைச்சிடுறாங்க. இப்போ எங்களுக்கு அதான் இல்லை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஆட் வேல்யூ லேர்ன் ப்ரோக்ராம், இதில் டைம் பவுண்டிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் LKG ஒரே வருஷத்தில் முடிக்கணும், இல்லைனா ஃபெயில் இல்லைனா பாஸ், UKG போக முடியாது. இருக்கா இல்லையா? இப்போ காலேஜில் நீங்கள் மேலே போகலாம், பட் அரியர் அப்படியே தான் இருக்கும். நியூஸ் சாஃப்ட்வேர் எஜுகேஷன் அப்படி கிடையாது. இதில் எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் உங்களோட லைஃப் ஸ்கில்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம், நீங்கள் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம், ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 3 விதமா, பிகினிங் லெவல், மாஸ்டர் லெவல், அட்வான்ஸ் லெவல், இது எல்லாமே நீங்க கத்துக்கலாம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி முழுசா நீங்க படிக்கலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தனியா கோர்சஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தனியா பண்ணிக்கலாம். அது மட்டும் இன்னும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்க ஒரு TNPSC எக்ஸாம் 1 இயர்க்கான ஃபீஸ் எவ்வளவு போய் கேட்டு பாருங்க. ஓகே, UPSC எக்ஸாம் இதுல நீங்க பிலிமினரி பாஸ் பண்ணணும்னா நீங்க மினிமம் 10 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1 hour கிளாஸ்க்கு, 10 மாசத்துக்கு 1 hour கிளாஸ்க்கு சென்னையில தான் போய் படிச்சாகணும். அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் 2 லட்சம் ரூபாய் வித் GST. 10 மாசத்துக்கு அப்புறம் நீ மறுபடியும் 2 லட்சம் ரூபாய் கட்டினா மறுபடியும் படிக்க முடியும். இல்லைன்னா நீ கேட்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுங்க. இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் நாங்க காம்ப்ளிமெண்டரியா, அதாவது ஃப்ரீயாவே உங்களுக்கு டெஸ்டிங் சென்டர்னு சொல்லி எல்லா क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸும், நாட் ஒன்லி UPSC, TNPSC, அதாவது IIT, நீங்க JIT போனோம், IIT போய் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஏன்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் லாஸ்டா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் இல்லையா? நீங்க பெரிய லெவலுக்கு படிக்கணும், நீங்க இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு யோசிக்கணும்னா அந்தக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் இதுல 54,000 क्वेश्चन ஆன்சர். எவ்வளவு? 54,000 क्वेश्चन ஆன்சர் இருக்கு. இது உட்கார்ந்து நீங்க ஒரு 20-30 நாள் படிச்சாதான் புரியும். ஒரு நாள் ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் சொல்றேன், அப்துல் கலாம் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டா அப்புறம் அப்துல் கலாம் ஏன் அவமதிக்கிறீங்க? ஒரு எஜுகேஷன்ன்றது ஒரு சப்ஜெக்ட் புரியணும்னா மினிமம் 1 இயராவது படிக்கணும். யாராச்சும் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சவங்க தான் சார், நான் ஒரு நாள்ல ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்க முடியுமாங்க? பேசிக்கா A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாயே ஒரு ஸ்கூல் பையன் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகி போகுது. புரியுதுங்களா? ஆனா இங்க வந்துட்டு எனக்கு ஈவினிங் கூட எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு இது ஒன்றும் லவ் மேட்டர் கிடையாது. இப்பே சொல்லு, எதுவும் சொல்லிட்டு போயிடு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இது ஆட் வேல்யூ லேர்ன் ப்ரோக்ராம். இதுல நமக்கு லைஃப் லாங், இப்ப 16 வருஷம் ஆயிடுச்சு. ரவி சார் நீங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா சத்தியமா நான் பண்ணல, ஆனா படிச்சுட்டு இருக்கேன். இதுல நான் எக்ஸாம் கொடுத்துட்டு இருக்கு, படிச்சுட்டு இருக்கு. இதுதான் இதுல ஆனுவல். படிச்சுட்டும் சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சும் படிக்கலாம், படிக்காமலும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்காமலும் படிக்கலாம். எப்படி சூப்பரா இருக்குல்ல கான்செப்ட்? இப்ப சிவகுமார் கூட கேட்கலாம், எந்த கோர்ஸ் பண்ண சிவகுமார்? நான் எங்க சார் பண்ணேன், அப்புறம் எப்படி பிரிமியர் கம்ப்ளீட் பண்ண? அதுதான் வேலையே, ஸ்கில். என்னது ஸ்கில்? சார் நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா போனோம், நான் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா போனோம், ஆனா பிசிக்ஸ் நான் படிக்கல சார். எப்படி சார் போறது? முடியாது. இந்த இடத்துல நீ ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், ஹிஸ்டரி நீ 8வது 9வது படிச்சிருந்தா கூட லீட் பண்ணலாம் டீம்.
எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்க ஒவ்வொருத்தரும் காமராஜர் தான். புரியுதுங்களா? நல்லா படிச்ச அப்துல் கலாம், நல்லா படிக்கிறது காமராஜர், அவ்வளவுதான். எங்களுக்கு அது ப்ரெஷர் கிடையாது. உனக்கு என்னைக்குமே ஏன் படிக்கலன்னு கேட்க மாட்டேன். முட்டி போடு, ஏன் லேட்டா வந்த, நீ எருமைக்கு தான் நாக்கி ஆல்ரெடி அது மேய்ச்சி தாயா வந்த, நீ என்ன சொல்றது? நம்ம ஸ்கூல்ல ஒரு டைலாக் இருக்கும், நீ அதுதான் நாடு மாடு மேய்க்கு தான் நாக்கி. ஸ்கூல்ல சீப்பா வரும், காலகாலமே தொழிலே தான் ஆகிறது. இன்னைக்கும் எங்க வீட்டுல ஆடு இருக்குது, மாடு இருக்குது. வீட்டுக்கு போனா ஆடை தாண்டி தான் வீட்டுக்கு போனோம். இன்னும் ஸ்கூல்ல வாத்தியார் புது டைலாக் எல்லாம் பேசுவாங்க, பயந்துடணும். ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி மாடுதான் நம்மளுக்கு, ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு போனவா மாடு ஆடுதான். இவனுக்கு எங்கன்னா வந்தானுங்கன்னே தெரியல. நம்ம பயமுறுத்துறது ஆடுதான் மாக்கி போயிரு, ஏற்கனவே அது மேய்ச்சில தான் வந்திருக்கிறான். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து வாத்தியாருக்கு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் கேட்கும், சிரிச்சுட்டு கவர்மெண்ட் வருஷத்துக்கு சிரிச்சுட்டு அப்படியே திரும்ப வேண்டியதான். ஈவினிங் போடுவேன், அம்மா ஏடா அப்படியே ஆடு பேக்கிறது சீக்கிரம் வரல, அந்த டைலாக் தான் எனக்கெல்லாம். இப்ப கிட்டத்தட்ட சிவகுமார் சொன்னதுல 99.9% நானே. 9.9 அவங்க அப்பா எங்க அப்பா சேம் பப்பி சேம். அவங்க அம்மா எங்க அம்மா சேம் பப்பி சேம். அவரும் நானும் சேம் பப்பி சேம். எங்களுக்கு மாத்திரத்துக்கு டவுசர் கிடையாது தெரியுமா? சின்ன ஓட்ட தான் போடுறா, பெரிய ஓட்ட வரைக்கும் போட்டு எங்களுக்கே அவமானமாயி தூக்கி போட்டு அந்த அளவுக்கு தாங்க எங்க லைஃப் இருந்தது. இன்னைக்கெல்லாம் வந்தது இந்த கோட்டோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்டாலி 14,000 பெல்ட் 2,000. எதுவுமே எப்படி சொல்றது, நான் என்ன தூக்கின்னு போனீங்கன்னாவே நீங்க மேல லைஃப் செட்டில் ஆயிடலாம். இன்னைக்கு ரேட்டுக்கு 1 லட்சம் புரியுதுங்களா? சோ என்ன தூக்கிட்டு போனா இன்னொரு டைமண்ட் இருக்கு, ட்ரை பண்ணுங்களேன். ஒரு காலத்து ஜூஸ் ஷாட்டுக்கு வரும்போது என்கிட்ட 1 கிராம் இரும்பு கூட கிடையாது. 1 கிராம் இரும்பே கிடையாது. அப்ப என்ன எஜுகேஷனல் ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பான், என்ன மாதிரி வேலையில இருந்திருப்பேன் நானு. இமேஜின் பண்ணுங்க, ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும். சிக்கன் எங்களுக்கு போடும் போது அது ஒரு பீஸ் நல்லா எலும்பு இல்லாம ஒரு பீஸ் வந்து சக்சஸ். அதான் எங்களுக்கு ஃபீலிங். அப்படிதான் இருந்தோம் நாங்க. ஆனா லைஃப் ஆக பயம் வந்தது. ஒரு 25-26 வயசு ஆச்சு போறோம், கல்யாணம் ஆகுமே, அது லைஃப் ஆகுமே, நாளைக்கு நம்ம பசங்க இப்படிதான் இருப்பாங்க, நாளைக்கு நம்ம பொண்ணு மாதிரி தான். எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு பொண்ணு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பா பார்க்கும்போது நாளைக்கு நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுமோ, ஒரு பஸ்ல அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம பொண்ணு இந்த மாதிரி தான் டிராவல் பண்ணுமோ. நம்ம ஒரு ஷேர் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எமமடி மேலேயே ஒருத்தர் உட்காந்து போறான், நாளைக்கு என் பொண்டாட்டி உட்காந்து போவான். அதுக்கு அவன் சொல்லுவான், டிரைவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னுவான். யார் பொண்டாட்டி யாரும் அட்ஜஸ்ட் பண்றது? புரியுதுங்களா? அவன் 10 ரூபாய்க்காக இவன் அட்ஜஸ்ட் பண்றான் பின்னாடி உட்காந்து. நாம சம்பாதிச்சுட்டா பொண்டாட்டி ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டா, கார் வாங்கி கொடுத்துட்டா, ஜம்மு ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவா? ஓ பாரு, எங்க ஜென்ரேஷன்லயே எங்க ஒய்ஃப் காருக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஜென்ரேஷன்லயே இப்ப எங்க அதாவது காருக்கு ஜெயிப்பாச்சு. இப்ப கார் ரெடி, எனக்கு வீட்டுல 2 கார் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபுக்கு ஒரு கார், எனக்கு ஒரு கார். புரியுதுங்களா? ஆனா எங்க காலத்துல கார் இருந்தது. என்ன கார்? இரும்பு கலப்ப கார் ஒண்ணு, மர கலப்ப கார். எங்க தாத்தாக்கு ஒண்ணு, எங்க சித்தாப்பாக்கு ஒண்ணு. மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருப்பாங்க. உழவு பின்னாடி ஒண்ணு, முன்னாடி உழவு ஒண்ணு, பின்னாடி உழவு ஒண்ணு, அப்படியே ஓட்டுவாங்க. பாட்டி பின்னாடி அப்படியே கொண்டு விட்டு வரும். தாத்தா சொல்லுவாரு, கார் உடஞ்சு போச்சுரா அப்படின்னு. காரு உடஞ்சி போச்சுடான்னு சொல்லுவாங்க. அப்புறம் கார் அப்படின்னாக்க அது முன்னாடி அதுக்கு பிறகு காருன்னு சொல்லுவாங்க. எங்க தாத்தா உடஞ்சிச்சு உடனே சந்திக்கு போய் எங்க தாத்தா கார் வாங்கிட்டு வருவார். அப்போ ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த காரு. இப்ப நான் வச்சிருக்கிற காரு, இப்ப வெளியே நான் வச்சிருக்கிறது 4வது காரு. இதுக்கு ரேட் 25 லட்சம் ரூபா. 25 லட்சம் ரூபா. நண்பர்களே, லைஃப்ல ஸ்கூல் எஜுகேஷனா இருக்கட்டும், காலேஜ் எஜுகேஷனா இருக்கட்டும், நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு % நம்ம வேலைக்கு ஒதுவலாம். ஆனா அந்த டியூஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இந்த லைஃப்ல நம்ம செத்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு தேவைப்படும். என்னது? செத்ததுக்கு அப்புறம் கூட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அதையும் ப்ராப்ளம் ஃபேசிங் ஸ்கில். யாரான கை தூக்குங்க சார், எங்க காலேஜ் ஸ்கூல்ல எங்களுக்கு
how to face negativity, how to face problem, how to solve problem, how to negotiate with problem, how to sell, how to marketing, how to keep relationship skill, how to make soft skill, how to make speak in public, how to communicate. இந்த கார்ப்பரேட்டுக்கு தேவையான அந்த உலகத்தை ஆள்றதுக்கான அந்த ஸ்கில் ஏதாச்சும் ஒரு காலேஜில் இல்லை ஸ்கூலில் எனக்கு சொல்லி கொடுத்தாலும் வாங்க, நான் என் காரோட சாதி கொடுத்துட்டு நான் அப்படியே நடந்து ரஜினிகாந்த் மாதிரி அப்படி கிளம்பிடுறேன். நான் சத்தியமா அப்படி ஒரு ஸ்கூல் இந்த உலகத்துல கிடையாது. அந்த குறைய தீர்க்கிறதுக்கு வந்தவர் தான் மிஸ்டர் ரிஷி ஷெஹதேவ். எங்க பாரு போட்டோ இங்க இருக்கா? இங்க இருக்கு பாரு. இந்த மனுஷன் யோசிச்சாரு. இந்த மனுஷன் அமெரிக்காவுக்கு கல்வி கொடுக்கிறாரு. இங்கே இருக்காரு பாரு. இந்த மனுஷன் யோசிச்சாரு. இன்னைக்கு இவரோட மதிப்பு எவ்வளவு? இவரோட மதிப்பு நான் கணக்கு போட்டேங்க நேற்று முந்தானத்தை உட்காந்துட்டு. இவரோட மதிப்பு மட்டுமே, இந்த கம்பெனியோட மதிப்பு மட்டும், டர்ன் ஓவர் மட்டும் அம்பானியை விட ஜாஸ்தி. அம்பானியோட இனி வரைக்கும் சொத்து மதிப்பு 25 லட்சம் கோடி. இது வரைக்கும் டியூ சாப்பிட்டு தமிழ் இந்தியாவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணது எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் கோடி. இந்த அளவுக்கு நம்ம ஃபிக்கில் இருக்கும். நம்மளுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. நம்ம எப்படி சொல்றது, நமக்கு வந்து கவர்மெண்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் லீகலா சூப்பரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுசா இதெல்லாம் சொன்ன அவசியம் கிடையாது. என்னாச்சு தெரியுமா? ஒரு காலத்துல தான் கத்திட்டு இருப்போம் நாங்க. இப்போ வந்து 25 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் 4 நாள்ல 25 நம்ம இன்ஸ்டிடியூட் எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது? 25 இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். we are going to celebrate our 26th anniversary. எங்கப்பா பைசல்லியா? பைசல்லியில கிரிக்கெட் மேட்ச். அதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு பிரைஸ் வந்து நம்ம தமிழ்நாடு டியூஸ் ஆஃப் சார்பா 50,000 தர போறோம். செகண்ட் பிரைஸ் 25,000 தர போறோம். தேர்ட் பிரைஸ் 10,000 தர போறோம். அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவெண்ட் வந்து 23 and 24 அண்ட் செலிப்ரேஷன் பைசோலி கிரிக்கெட் கிரவுண்ட்ல வர வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது நடக்கும். கண்டிப்பா நீங்களும் கலந்துக்கலாம். ஓகே, ஜாயின் பண்றீங்கன்னா நீங்களும் கலந்துக்கலாம். அதுல உங்களுக்கு 2 days ஃபுட்டு கொடுத்துருவோம். வேற லெவல் இருக்கும். நீங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கெல்லாம் பாருங்க, லாஸ்டா நானும் சக்தி சாரும் போன சண்டே இதே நாள்ல நாங்க டெல்லியில ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். சரோஜினி மார்க்கெட், ஏசியா பிக்கஸ்ட் மார்க்கெட், ஏசியாவோட அதாவது ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணோம். மிகப்பெரிய மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணதான் இதெல்லாம். மிகப்பெரிய மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணோம். அதே மாதிரி நாங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு எய்ம் இருந்தது. சார், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும். என்னது இன்டர்நேஷனல் டிவி பாக்குறீங்களா நீங்க? அந்த மேட்சை நாங்க 30 ஓவர் மேட்ச் நாங்க மதியத்துக்கு மேல எம்டி சார் மீட் பண்ணிட்டு வேர்ல்டு பெஸ்ட் ஸ்டேடியம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில, அந்த ஸ்டேடியத்துல கேட்ட ஸ்டோரி சொல்லிடுறேன். எப்பவுமே பொறுமையா தான் சாதிக்கலாம் சொல்றல. 2012ல ஒரு மீட்டிங் டியூஸ் ஆஃப் மீட்டிங் சார் முன்னாடி இந்தி பவன் ஒரு மீட்டிங். அதுல வெளியே வந்து நிக்கிறேன். ஒரு பஸ் வந்து நிக்குதுங்க, ஆர்சிபியோட பஸ். அந்த பஸ்ல விராட் கோலி முன்னாடி நிக்கிறாரு, உட்காந்துருக்காரு. விராட் கோலி, இவன் பவுல், அந்த யாதவ் ஒருத்தன், இன்னும் அந்த ஒரு ஆர்சிபியோட அப்ப பிளேயர்ஸ், அந்த மிச்சல் ஸ்டார்க்கு அப்பெல்லாம் அதுல இருந்தாங்க. அந்த ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. 2012ல முன்னாடி நிக்குது. அப்புறம் அப்படி பாக்குறேன், ஆஹா ஆர்சிபியோட பஸ் நிக்குது. ஆர்சிபிக்கு டெல்லிக்கு மேட்ச். முன்னாடி டெல்லி பஸ் நிக்குது, முன்னாடி ஆர்சிபி பிளேயர்ஸ். கண்டிப்பா அப்படியே அப்பதான் டே நைட் மேட்ச். இவங்க ஒரு 3 மணிக்கு உள்ள போறாங்க. அப்படியே பாக்குறேன் ஸ்டேடியம் முன்னாடியே. ஆஹா என்னப்பா விராட் கோலி எல்லாம் இருக்காரு, நம்மளால உள்ள போக முடியுமா? நான் வந்து பிரீமியர் லீடர். அப்போ காசு கிடையாது, டிக்கெட் மட்டுமே 5,000 10,000. கிரிக்கெட் நம்ம வீட்டில் உட்காந்து ஏன் பார்க்குறோம், அப்படி கிடையாது. 5,000 10,000 அவர் உள்ள போக முடியாது. இப்படியே பார்த்தேன். அன்னைக்கு ஒரு ட்ரீம்ஸ் கிரியேட் ஆச்சு. இதே ஸ்டேடியத்தில் கண்டிப்பா ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் நான் பார்ப்பேன்டா அப்படின்னு ஒரு எம்டி சார் சொன்னேன். சார் நீங்க மேட்ச் போற சார் நாங்க அப்படின்னு. நாங்க போயிட்டு இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்ச் ஃபோர்த் டே ஃபைனல் ஒரு 30 ஓவர். வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 10 ஓவர் விளையாண்டாங்க, இவங்க ஒரு 30 ஓவர் விளையாட மேட்சாங்க. அந்த மேட்ச் நாங்க ஈவினிங் வரைக்கும் முன்னாடியே நாங்க உட்காந்துட்டு இருக்கேன். அக்ஷர் பட்டேலுக்கு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நிதிஷ் ரெட்டி ஃபீல்டிங் பண்ணா. அதுக்கப்புறம் சிராஜ் வந்தான். அதுக்கப்புறம் பும்ரா வந்தாரு. அதுக்கப்புறம் இவர் நம்ம வாஷிங்டன் சுந்தர்
அந்த லாஸ்ட் விக்கெட் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்சோட லாஸ்ட் விக்கெட் பாருங்க, நல்லா பாருங்க. அந்த ஃபிளிப் ஷாட் ஆடுவான். அந்த ஃபிளிப் ஷாட் ஆடும்போது வாஷிங்டன் சுந்தர் உட்காந்து இப்படி கேட்ச் பிடிப்பான். அந்த வாஷிங்டன்ஸ்க்கு சுந்தர் பின்னாடி தான் நான் உட்காந்துருக்கேன். அதனால இந்த லாஸ்ட் விக்கெட் எங்களுக்காகவே அது எங்ககிட்டயே வந்தது பால். புரியுதுங்களா? அந்த இன்டர்நேஷனல் மேட்ச் முன்னாடி உட்காந்து ஜூஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, லக்ஸரி வேற லெவல். அது எல்லாமே இன்னைக்கு லைஃப்ல அந்த மாதிரி ஸ்டேடியத்துக்குள்ள போவான்றத கூட தெரியாம ஆடு மாடு மேட்ச் இருந்தவங்க. ஆனா அந்த ஸ்டேடியத்துல போயிட்டு கெத்தா மேட்ச் பார்த்துட்டு வந்தவங்க 4000 ரூபாய் செலவு பண்ணி. அந்த அளவுக்கு நாம இன்னைக்கு டியூ சாஃப்ட் வளர்ந்துருக்கோம். அந்த மெச்சூரிட்டி டியூ சாஃப்ட் கொடுத்தது 2011 உருவான அந்த ட்ரீம் போன வாரம் திங்கட்கிழமை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம். கிட்டத்தட்ட 14 வருஷம், கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு அந்த ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, உங்களுக்கு நான் சின்ன விஷயம் சொல்லிடுறேன். 1975 ஒரு ஏழை மாணவன் ஒரு காலேஜ்ல அரியர் வச்ச ஒரு பையன், அவன் சீனியரோட ரூம்ல தங்கிட்டு இருக்கான். அந்த சீனியர் கம்ப்யூட்டர் ஜீனியஸ். அந்த சீனியர் ஒரு என்ன தெரியுமா பண்றான், ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறான். அந்த சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட். அதுல எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர்பாயிண்ட், எம்எஸ் எக்ஸல், ஆபரேட்டிங் சிஸ்டம், இந்த 4 விஷயம் ஒரு லேப்டாப் குள்ள இருக்க வேண்டியது இந்த 4 விஷயம் தான். இந்த 4 விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்டு. இந்த பையனுக்கு சொல்றான், இந்த பையன் 17-18 வயசு பையன். அந்த டைம்ல அந்த பையனுக்கு சொல்றான், தம்பி நான் உனக்கு ஒன்று சொல்றேன். ஏன்னா அவருக்கு பயம், ஒரு வேலை இதெல்லாம் தப்பா போயிடுச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல. அப்ப அந்த அவங்களுக்கே ஒரு பயம் இருந்தது. அமெரிக்க கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நாம ஏதாவது தப்பா கண்டுபிடிச்ச பிரச்சனை ஆயிடும். இந்த பையன் என்ன பண்றான், ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிக்கிறான். தம்பி நீ என்ன பண்ற, நான் சொல்ற இடத்துல எல்லாம் போய் பிரசன்டேஷன் கொடு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு வந்து சொல்லு அப்படின்னு. அந்த பையன் 1200 பேருக்கு அந்த பிரசன்டேஷன் கொடுக்குறான். காலேஜ் பையன் 1200 பேருக்கு அந்த பிரசன்டேஷன் கொடுக்குறான். இதுதான் எம்எஸ் வேர்டு, இதுதான் எக்ஸல். எம்எஸ் வேர்டுனா என்ன சார், நம்மளால உட்காந்து எழுத தேவையில்ல, டைப் பண்ணிக்கலாம் சார். மெஷின் தேவையில்ல, கம்ப்யூட்டர் இது, இன்னும் ஃபாஸ்டா டைப் பண்ணலாம். இதெல்லாம் போய் செட் ஆகுமாப்பா, எங்க அமெரிக்கா சொல்றான் இதெல்லாம் செட் ஆகாது சார். எம்எஸ் எக்ஸல் சார், எக்ஸல்னா நம்ம கோடு போட்டு எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுத தேவையில்ல, நம்ம கம்ப்யூட்டர்லயே கோடு போட்டு அதுலயே வரும் சார், நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணா போதும். தம்பி இதெல்லாம் ஒத்து வருமா, இதெல்லாம் ஆகாது சார். பவர் பாயிண்ட் சார், சார் நம்ம சாக் பீஸ்ல எழுதி 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 கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சார், நம்ம ஜஸ்ட் ஒரு பவர் பாயிண்ட் வச்சு நம்ம அப்படியே காமிச்சு எல்லாமே சூப்பரா பண்ண முடியும் சார். இருக்கும்போது தம்பி இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா, இதெல்லாம் சினிமா காட்டுற வேலையா, படிப்பு சம்பந்தப்பட்ட ஒட்டு வராது சார். இது ஆபரேட்டிங் சிஸ்டம் சார், ஒரு கம்ப்யூட்டரை நம்ம வந்து ஒரு லேப்டாப்பா கூட யூஸ் பண்ணலாம் சார். நம்ம வந்து ஒரு பிசியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு லேப்டாப்பா யூஸ் பண்ணலாம், நம்ம மாதிரி எங்கெல்லாம் எடுத்துட்டு போய் வேலை செய்யலாம். 1200 பேர் சொல்லிட்டு அந்த பையன் யாருமே இதெல்லாம் நடக்காதுன்ட்டாங்க. இப்ப படிங்க, நான் சொல்றேன், இப்ப நெட்ல போய் அடிங்க. 1200 பேர் சொல்லிட்டா யாரும் நடக்காதுன்ட்டாங்க. அப்புறம் இந்த பையன் சோர்ந்து போல, அப்படியே சோர்ந்து போல. அப்புறம் என்ன பண்றான், இது எப்படியாச்சும் யாரும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐபிஎம் இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின் அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறான். அந்த நிறுவனம் என்ன தெரியுமா, மண்ணை கூட வித்து கொடுத்துருவோம், மண்ணை கூட வித்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஐபிஎம் இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின். உனக்கு ஒரு பொருளை விற்கணும்னா அந்த காலத்துல அவன் அமேசான், அந்த காலத்துல அவன் அமேசான். ஒரு நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுக்கணும்னா இவங்க கிட்ட கொடுத்துருவோம், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அந்த பையன் என்ன பண்றான், போய் ஐபிஎம் கிட்ட பிரசன்டேஷன் கொடுக்குறான். ஐபிஎம்க்கு கொஞ்சம் வாஸ்ட் விஷயம் அடுத்தது என்ன தெரியும். ஐபிஎம் என்ன பண்ணிட்டான், தம்பி நல்லா இருக்குது, இதை நான் வாங்கிக்கிறேன், இதுல என்ன ஒப்பந்தம் போட்டுக்கலாம் சொல்லு அப்படின்றான். அப்ப அந்த பையன் போயிட்டு ரூம்ல கேட்கறான், சார் இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க எதோ கேட்கறாங்க, என்ன சார் எது கேட்டாலும் இது நீயே எனதுன்னு சொல்லிடு, உனக்கு பின்னாடி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிச்சான் இல்லையா, அவனுக்கே நம்பிக்கை இல்லை. அந்த பொருளை தயாரிச்சான் பாரு, அவனுக்கே நம்பிக்கை இல்லை. அவன் என்ன பண்ணான், அந்த பையனை போத்து விடுறான், நீ போய் எனதுன்னு சொல்லு, நீ சைன் பண்ணிக்கோன்னா. இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா, மைக்ரோசாஃப்டோட ஓனரா சைன் பண்றான். இந்த சின்ன பையன் மைக்ரோசாஃப்டோட ஓனரா சிக்னேச்சர் பண்ணிட்டான் அந்த கம்பெனில. இவனோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றான், அதான் மைக்ரோசாஃப்ட். பிற்காலத்துல அந்த பையன் சின்ன வயசுலயே உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன். சின்ன வயசுலயே உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன். எல்லா நாட்டிலையும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா இருக்குதுப்பா, எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், அதுக்கப்புறம் இது ஓஎஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம். இன்னைக்கு அதான் யூஸ் பண்றோம் நம்ம. இன்னைக்கு நம்ம லேப்டாப்ல தான் இருக்கா இல்லையாப்பா? ஆக்சுவலி நீங்க எல்லாரும் அதுதான்.
இதேவே 1200 பேர் ரிஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணி கேட்டா அந்த பையன் வந்து சொல்றான், சார் அப்படின்னு எனக்கு இது வந்து நிறைய தேவைப்படுது சார், இது நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு இது செஞ்சுட்டே இருக்கான், வியாபாரம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பையன் வேர்ல்டு நம்பர் 1 பணக்கார ஆயிடுறான். பணக்கார ஆயிட்டு இன்டர்வியூ வரான். இன்டர்வியூ கேட்கறாங்க, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் சார் அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் தெரியும், இது எப்படி நீங்க தயாரிச்சீங்க, இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி நீங்க தயாரிச்சீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மை ஃப்ரெண்ட் பால், ஃப்ரெண்ட் அதாவது ஃப்ரெண்ட், அவரோட மூத்த வயசுல சொல்றான், மை பால் இவர் தான் இதை தயாரிச்சது, இவர் தான் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி பண்ணிக்கோன்னு. பட் என்னன்னா அவர் எங்க காலேஜ் டாப்பர், அவர் கோல்டு மெடலிஸ்ட். பாருங்க, ஒரு பொருளை தயாரிச்சவன் கோல்டு மெடலிஸ்ட், அந்த பொருளை வித்தவன் பெயில் ஸ்டூடெண்ட், ரவுடி ஸ்டூடெண்ட். புரியுதுங்களா? அவன் ராமானுஜர் மாதிரி அந்த பையனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் வர எதுவும் வராது. அப்ப அந்த பையன் சொல்றான், அந்த மேடையில சொல்றான், I was failed, I was dropped out, but my friend is gold medalist. He is a college topper, not college, university topper, and he is the creator of Microsoft, but I am the owner of Microsoft. புரியுதா? the power of marketing. அப்ப அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் ஃபெயில் ஆனேன், நான் நல்லா படிக்கல, ஆனா மார்க்கெட்டிங் பண்ணேன், நான் நம்பர் 1 பணக்கார ஆயிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் பால் இருக்கான் இல்லையா, அவன் யுனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கினான், என் கம்பெனில எம்ப்ளாயா இருக்கான், என்னோட எம்ப்ளாயா இருக்கான். திஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். பில் கேட்ஸ் என்ன வாய்ப்பு கொடுக்குறான் மக்களுக்கு, மார்க்கெட்டிங் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் சக்சஸ், மார்க்கெட்டிங் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் சக்சஸ். நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறது, நானும் ஒரு டிகிரி முடிச்சவன் தான். என்ன சொல்றேங்க, வாழ்க்கையில எப்பேற்பட்டவனும் ஹெலிகாப்டர் கூட வாங்கி ஓட்ட முடியுங்க, ஹெலிகாப்டர் கூட வாங்க ஓட்ட முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன் கேட்டுக்கங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க மைண்ட்ல, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்க இறங்கினீங்கன்னா நீங்களும் அம்பானி தான், நீங்களும் அதானி தான், நீங்களும் எஜுகேட்டட் தான், நீங்களும் பில் கேட்ஸ் தான். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய்